நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா அகத்திக்கீரை. அகத்திக்கீரை அகத்தில் உள்ள நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் இதை கூகுளில் போட்டாலே தெரியும். அகத்திக்கீரையின் நன்மைகள்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல கீரை, உடம்புக்கு நிறைய நோய்களை போக்கக்கூடியது. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொரியல். இதை பாருங்கள், உருவி இப்படி அரிஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு அதை பொரியல் செய்ய போகிறோம். இது கூட தாளிப்பு போட்டு தேங்காய் பூ போட்டு செய்ய போகிறாங்க. அகத்திக்கீரை பொரியல் இன்றைக்கி எங்கள் வீட்டில். பாருங்கள், இப்படி தான் அதை சின்ன சின்னதாக அரியணும். பழுத்து பூனைகளை எடுத்துகிட்டு நல்ல இலையை மட்டும் நல்லா எடுத்து அழியணும். அகத்திக்கீரை பொரியல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே. அகத்திக்கீரை பொரியல் தான்ப்பா எங்கள் வீட்டில் இன்றைக்கி. எப்படி தூள் தூளாக அரிஞ்சு போடுறாங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரம்மா. அகத்திக்கீரை பொரியலுக்கு இப்போ எண்ணெய் போட்டு கடுகு போட்டாச்சு. தாளிப்புக்கு பட்டை உளுந்து, வெள்ளை உளுந்து, பட்டை உளுந்து போட்டிருக்காங்க. இப்போ இது தாளிப்பு போட்டு அது தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மிளகா, நீட்டு மிளகாவை ஒரு 3 மிளகா, அதில் 3 மிளகா கிள்ளி போட்டிருக்காங்க. அதுவும் வருது. அது கூட அப்புறம் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் இதுக்கு போட்டிருக்காங்க. அந்த 3 வெங்காயமும் இப்போ அது போட்டு இந்த தாளிப்பு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அகத்திக்கீரையை கொட்டிட்டு அது நல்லா வேகணும். இப்போ இந்த பொரியலுக்கு, அகத்திக்கீரை பொரியலுக்கு தேவையான உப்பு, அதுவும் இல்லாமல் இப்போ இது போட்டோம்னா உப்பு போட்டால் இது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காகவே உப்பு இப்போ சேர்த்தாச்சு. இதில் தேவையான உப்பு. அகத்திக்கீரை பொரியல் அதுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ அகத்திக்கீரையை அதில் போடுறோம். இப்போ அரிஞ்சு வச்ச அகத்திக்கீரையை அதில் சேர்த்தாச்சு. இப்போ அகத்திக்கீரையை அதில் சேர்த்து அந்த தாளிப்பு போட்டது கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், வெங்காயம், அதுங்கூட உப்பு போட்டாச்சு. அதுங்கூட இந்த அகத்திக்கீரை, அரிஞ்சு வச்ச அகத்திக்கீரையை போட்டாச்சு. இப்போ இது நல்லா வேகணும். அகத்திக்கீரை வேகாமல் இருக்கக்கூடாது, நல்லா வேகணும். வெந்தால் தான் அது நல்லது. வேக்காடு இல்லாமல் எடுக்கக்கூடாது, அது உடம்புக்கு கெடுதல். நல்லா வேகணும். இப்போ இதை கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து அதுக்காகவே அது வேக விட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட வேகிறதுக்கு இதை இப்போ மூடி போட்டு வச்சா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா வதங்கி, கீரை வதங்கி அதெல்லாம் வதங்கி நல்லா வெந்து வரணும். வெந்து வந்தால் தான் நல்லது அகத்திக்கீரை. இப்போ இதை மூடி போட்டு வைக்க போகிறோம் இப்போ வேகிறதுக்கு. இப்போ அகத்திக்கீரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. அகத்திக்கீரை கசப்பாக இருக்கும், அதனால் அதுக்கு கடைசியாக இறக்க போகும்போது இப்போ வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நல்ல வெங்காயம், அகத்திக்கீரைலாம் நல்லா வெந்துருச்சு. அதனால் அதுக்கு தேங்காய் பூ போட்டு உடனே இறக்கிட வேண்டியது தான். நீங்கள் இப்போ பார்த்தது அகத்திக்கீரை பொரியல்.
அப்படியே ஆஃப் பண்ணி தேங்காய் பூ போட்டவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டா அப்படியே நம்மளை கலந்து விட்ருங்க தேங்காய் பூவை. சூப்பராக வந்துடுச்சு. இப்போ அகத்திக்கீரை பொரியல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு மதிய சமையலுக்கு அகத்திக்கீரை பொரியல். அப்புறம் குழம்பு என்னன்னா பூண்டு பருப்பு எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூண்டு பருப்பு. மதிய சமையலுக்கு பூண்டு பருப்பு ரசம். இந்த பாருங்கள், பூண்டு பருப்பு ஃபுல்லாக பூண்டு மட்டும்தான், பூண்டு பருப்பு. அது கூட ரசம், அதுக்கப்புறம் வத்தல். இன்னைக்கு இது ரசம். பார்த்தீங்களா, ரசம். இது பூண்டு பருப்பு, அதுக்கப்புறம் அகத்திக்கீரை பொரியல், அப்புறம் இதுக்கு வத்தல். பாருங்கள், வத்தல் தொட்டுக்க. பாருங்கள், இது மரவள்ளிக்கிழங்கு வத்தல். மரவள்ளிக்கிழங்கை வேக வச்சு அப்பளம் மாதிரி போட்டு வத்தல். இது மாவு வத்தல், இது உருண்டை வத்தல், இது கோழி வத்தல். இதெல்லாம் வீட்டிலே வச்சது. மிக்க நன்றி. எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக்கிங் சேனல் சகோதர சகோதரிகளே, அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கப்பில் எடுத்தாச்சு. நல்லா சுட சுட இருக்குது. இதுதான் மதிய சாப்பாட்டுக்கு. இன்றைக்கி சண்டே. வாங்க சாப்பிட்லாம் அனைவரும். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அகத்திக்கீரையோட நன்மைகள் நீங்கள் நிறையா வீடியோ இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் சரி தான், யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் அதனோட நன்மைகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அனைவரும். பாய்.